حي على الفلاح. உமருடைய மகனுடைய புத்திமதி பேலன்ஸ் ஆகும். நாங்க சும்மா குரான் ஆச்சரியம். நான் குரானை பத்தி படிச்சக்குள்ள பேலன்ஸ் என்றதை வச்சு குரானை பார்த்தா குரான் முழுக்க பேலன்ஸ் ஆகிறது. வெள்ளிக்கிழமை சூரத்துல் ஜும்ஆ அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய சொல்லுங்களேன் பியௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரி. இதுக்கு மிகப்பெரிய விளக்கம் இருக்கு. இதா நூதிய லிஸ்ஸலா, தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் தொழுகையின் பக்கம் விரைகிறது சொல்லல. எதன் பக்கம் விரைகிறது? எதன் பக்கம் விரைகிறது? ஓதுங்க, சொல்லுங்க. நாங்கெல்லாம் ஆங்கிலம் படிச்சது, நாங்கெல்லாம் பிறந்தது இலங்கையில தான். ஆனா நாட்டுக்கு வந்து ஆங்கிலம் படித்து இப்ப மாஷா எங்கேயோ போயிடும். ஆனா இந்த அரபு படிக்கிறது, இந்த அரபு படிக்கிறது. ஆனா ஏன் அரபு தெரியா இல்லை? எங்களோட உமா அப்பா அதுக்கு கேள்வி வழிகாட்டல. ஆனா உங்களோட உமா அப்பா இங்கிலீஷ் படிக்க வழிகாட்டணும். எங்களுக்கு தேவை என்று வந்துச்சு ஆங்கிலம் படிச்சோம், அரபு இன்னும் தேவை என்று விளங்கல். இந்த சமூகம் விழிப்புணர்வு பெற வேண்டும். இந்த சமூகத்துக்குள் ஒரு எழுச்சி வரணும் என்றிருந்தால் எப்படி ஆப்பிரிக்காவுடைய நாடுகள் மொரோக்கோ, அல்ஜீரியா, டியூனிஸ், சுடான், மிஸ்ர் போன்ற நாடுகள் தங்களுடைய தாய்மொழியாக அரபு மொழியை மாற்றிக் கொண்டார்களோ அந்த நிலைக்கு இந்த சமூகம் தள்ளப்படுகிறது. எங்களை செகண்ட் லாங்குவேஜ் ஏதாவது அரபாக. உலகத்தில் ஒரே ஒரு மொழி வாசிப்பதற்காக வேண்டி மட்டும் படிக்கிற மொழியாக எந்த மொழியாக சொல்லுங்களேன். எல்லாருக்கும் குரான் தெரியும், எல்லாருக்கும் அரபு வாசிக்க தெரியும். உலகத்தில் ஆங்கிலம் படிக்கிறது யாரும் வாசிக்க படிக்கிறது, விளங்க படிக்கிறது. ஐ ஹேவ் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா அரபு படிக்கிறது இதுக்கு வாசிக்கிறது. அல்லாஹ் சொல்ற ஜும்ஆல ஃபைதா குதியத்திஸ் ஸலா இல்ல இதா நூதிய லிஸ்ஸலா, தொழுகைக்காக வேண்டி உங்களை அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம் என்ன செய்யும்? பின்ன தொழுகையினால் நாடப்படக்கூடிய நாட்டம் திக்ருல்லாஹ். எங்களை தக்பீர் கட்டினா அல்லாஹ்வுடைய சிந்தனைக்கு வரும். கனெக்ஷன் வித் ஆல்மைட்டி அல்லாஹ். எங்களை தொழுகையினால் எதிர்பார்க்கப்படக்கூடிய அசைவுகள் அல்ல, ருக்கு அல்ல, சுஜூத் அல்ல, கிராத் அல்ல. எங்களை தொழுகையினால் எதிர்பார்க்கப்படக்கூடிய எதிர்பார்ப்போ என்ன? திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்குதா? அது ஒரு கேள்விக்குறி. இருக்குதா? அது ஒரு கேள்விக்குறி. அப்ப தொழுகையின் ஊடாக எதிர்பார்க்கப்படக்கூடிய எதிர்பார்ப்பு திக்ருல்லாஹ். சரி, இதை சொல்லி அல்லாஹ் சொல்றான், ஃபைதா குதியத்திஸ் ஸலா, திக்ர் முடியல, திக்ர் இருக்கு. தொழுது முடிச்சிட்டீங்களா? ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். அடுத்து என்ன? வஸ்குருல்லாஹ கதீரன். பள்ளிக்குள்ள உள்ள மட்டுமல்ல திக்ர். சல்மான் பாஸ் சொன்னார், இஸ்லாம் என்றது, திக்ர் என்றது, தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய சிந்தனையை எங்க மட்டுமல்ல, பள்ளியுள்ளுக்கு மட்டுமல்ல. அல்லாஹ் சொல்றான், ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ் வஸ்குருல்லாஹ கதீரன். அதிகமாக திக்ர் செய்யும். தொழுது முடிக்கிற சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சாச்சு, முடியாது. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இப்பே பேலன்ஸ் வைக்கும். பேலன்ஸ் சமூகம் தான். இப்ப தொழுதோம், வாங்கி சென்றாங்க, பள்ளிக்கு போனோம், திக்ர் செஞ்சோம், தொழுதோம், பஜாருக்கு போனோம், தெரியும். இப்ப அல்லாஹ் சொல்றான் அடுத்த சூரத்துல, நீங்க கஷ்டப்பட்டு தேடின தொழில் சொத்து இருக்குது, உடைமைகள் இருக்குது. சொத்து யாருக்கு தெரியுங்க? நீங்க கஷ்டப்பட்டு தேடின சொத்துக்களும் அந்த சொத்துக்களை யாருக்காக வேண்டி தெரியும்? அவர்கள் யாருக்கு தெரிந்த சொத்து இருக்கும்? இந்த சபையில யாரும் இல்ல, பாப்பக்காக சம்பாதிக்கிறவங்க. சம்பாதிக்கிறதுக்காக சொல்லுங்களேன். மனைவிக்கு சம்பாதிக்கிறாங்க யாரும் இல்ல, எல்லாம் போய்க்காத.
எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, புள்ள இல்லாதவங்க புல் உள்ளவங்க தான். என் லைஃப்ல நான் பார்த்தீங்க, நீங்க கேட்பீங்க அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களான்னு சொல்லி. ஐசி ரூம்ல இருந்து கொண்டு மனைவியை தலாட்டி கொண்டு அப்படி இருக்கிறாங்க. எதுக்குன்னு சொன்னால், நான் மௌத்தானா 25% of my asset went to wife. என் வைஃபுக்கு போனா என் வைஃப்ட பிரதர்ஸ்க்கு போவாங்க. நாங்க விளங்குவோம் மக்களுடைய மென்டாலிட்டி. குர்ஆனிலே பத்தி பேசுவோம். அல்லாஹ் சொல்றான், உலகத்துல யாரும் சம்பாதிக்கிற யாருக்கு இல்ல, மனைவிக்காக சம்பாதிக்கிறாங்க. மனைவிக்கே சம்பாதிக்கிறோம். அவ என்னோட இருக்கிறா, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்றா, என் வேலையை நான் செஞ்சுத்தாரா, என்னோட நான் அவ பார்க்கணும் என்ற ஒண்ணுக்குத்தான் அல்லாம சரி. அப்ப அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும். நீங்க கஷ்டப்பட்டு தேடின அந்த பணமும், யாருக்காக வேண்டி அந்த பணத்தை தேடினீங்களோ அந்த குழந்தைகளும் எதை விட்டோம்? அல்லாஹ்வுடைய zikரை விட்டோம் உங்களை பறக்காம காவலிருக்கட்டும். எவ்வளவு தூரத்துக்கு ஒரு பேலன்ஸ். இதை செய்தோ இதை செய்ய போய் தங்களை வைக்கிறவன், அதை செய்தோ அதை செய்ய போய் திருப்பி வைக்கிறவன். நீங்க பேலன்ஸ் ஆகும். மௌலானா அபுல் ஹசன் அலி ஹுசைன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதா ஹஸ்தல் ஆலம் மின் ஹிஃபாத்தில் முஸ்லிமீன், அது ஆங்கிலத்தில் இருக்கிறது. உலகத்தில் இஸ்லாமிய ஆட்சி இல்லா போனதினால் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்று சொல்ல இல்லை, உலகத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்ன? உலகத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம், இஸ்லாமிய ஹிலாஃபத் இல்லாமல் போனதினால் உலகத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்ன? முஸ்லிம்களை பற்றி பேசணும். இந்த உலகத்தில் அநியாயம், உலகத்தில் அட்டகாசம், உலகத்தில் ஆத்மீகம், உலகத்தில் இருக்கக்கூடிய ரைட்ஸ் எல்லாம் இல்லா போறதுக்கு அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால் முஸ்லிம்கள் கீழே விழுந்து. எங்களை யாரும் விழுத்தாட்டை, நாங்களாக விழுந்து. எதனால? பேலன்ஸ். மௌலானா நஜ்மி ஸாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக தெளிவாக சொல்றாங்க, உலகத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நாம் இழக்கிறதுக்கு அடிப்படையான காரணமாக அமைந்தது ஆன்மீகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியும் மெட்டீரியல் ஏற்பட்ட எழுச்சியும். ஆன்மீகத்தில் இழந்துட்டோம். இல்ல, ஆன்மீகமும் லௌகிகமும், ஆன்மீகமும் மெட்டீரியலிசமும் ஸ்பிரிச்சுவலிட்டியும் ரெண்டும் பேலன்ஸ் ஆகும். இந்த நிர்மாண ரெண்டு பக்கம் இருக்கு. இந்த சமூகத்தான் தலை தூக்கி நிற்போம். மௌலானா நபி மிக தெளிவாக சொல்றாங்க, இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் படிச்சிருக்கிறோம் மெட்டீரியலிசம், ஆன்மீகம் தெரியவில்லை. நாங்க என்ன பேலன்ஸ் பத்தி பேச போறோம்? இப்ப நாங்க என்ன பேலன்ஸ் பத்தி பேச போறோம்? எங்க லைஃப்ல நாம் இருக்கிற பக்கத்துல பேலன்ஸ் என்ன? லவ்லி மெட்டீரியலிசம், உலகம், மௌத் போறோம். மௌத்தானா லைஃப்ல பேலன்ஸ் என்றது வெறுமனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேலன்ஸை காட்டினாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு சொன்னா, ஏங்க நபி எப்படி தெரியுமா, இந்த பள்ளி உள்ளுக்கு போனா மக்களோட பேசக்குள்ள எப்படி பேசுவாங்கன்னா, எனக்கு ஒரு டவுட் ஒன்று வந்துடும், இவருக்கு துனியா தெரியாதோ தெரியாது, இந்த மெட்டீரியலிசம் தெரியாதோ தெரியாது, இவர் பேசுற பேச்ச பார்த்தா. யார் பேசுறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாக்கியம் பள்ளி உள்ளுக்குள்ள அவருடைய கைடன்ஸ், அவருடைய பேசின பேச்சுக்கள் அல்லாஹ் பத்தி, சுவர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பத்தி. சுப்ஹானல்லாஹ், சூரத்துல் காஃப் ஓதுவாங்க. அவங்க சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க சூரத்துல் காஃப பாடமாக்கினது எதுல? குர்ஆன்ல இல்ல. அவங்க ஓத பாடமாக்கணும், ஓத பாடமாக்கணும். முழு சூரத்துல் காஃப்லயும் நரகத்தை பத்தி, சுவர்க்கத்தை பத்தி. எங்கட காதுகிட்ட முழாத வார்த்தை, எங்கட காதுகள்ல விழாத வார்த்தை. பேலன்ஸ். நாங்க பேசுற இஸ்லாம் எங்களுக்கு மாஷான இஸ்லாம் தான். சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பள்ளி உள்ளுக்கு அந்த சஹாபாக்களோட அவங்களுடைய தர்பியா எப்படி அமையும்னா, எனக்கு ஒரு டவுட் அண்டு வந்துடும், இவருக்கு என்ன தெரியாது.
எங்களை வீட்டுக்கு வந்தா எங்களோட எப்படி நடந்து கொள்வாங்கன்றா இது தெரியாது. இதான் பேலன்ஸ். எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும், எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு நாங்க எல்லாரும் முக்கியத்துவம் கொடுத்தோம். அன்னைக்கு ஒரு சகோதரர் எஸ்எம்எஸ் எடுத்திருந்த அழகான ஒரு வார்த்தை. உலகத்தில் 5 மோடிகள். எத்தனை போல்ஸ்? 5. ஒர்க், ஃபேமிலி, ஹெல்த், ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பிரிச்சுவல். 5 என்ன? 5 போல். இதுல 4 போல் இருக்குது. அது கிளாஸால செய்யப்பட்ட போல்ஸ். கிளாஸ் பம்பிங். ஒரே ஒரு போல் இருக்குது. ஏதாவது உள்ளது ரப்பர் போல். அடிச்சா என்ன செய்யும்? திரும்பி வரும். அவர் சொல்றாரு, இந்த பிளாஸ்டிக் போல பாதுகாக்கிறதுக்காக வேண்டி கிளாஸால செய்யப்பட்ட 4 போல நாங்க உடைச்சிட்டோம். அது காலில் குத்து நிற்ப. அவர் சொல்றாரு, உங்களோட ஒர்க்கர் போல், ஆனா அது பிளாஸ்டிக் போல். அடித்தா செய்யும், திரும்பி வரும். அதை பற்றி முடிவு பண்ணவான். உங்களோட ஃபேமிலி ஒரு கிளாஸ் போல் உடைஞ்சா வளர செய்ய முடியாது, காலை குத்து வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முக்கியமானவங்க, உங்களோட ஹெல்த் உங்களுக்கு முக்கியமானது, உங்களோட ஆன்மீகம் உங்களுக்கு முக்கியமானது. இது ஒன்றுக்குமே கவனம் இல்லை. நாங்க வந்திருக்கிறோம் சம்பாதிக்கிறதுக்கு, நாங்க வந்திருக்கிறோம் தேடுறதுக்கு, நாங்க வந்திருக்கிறோம் உழைக்கிறதுக்கு. பேலன்ஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை படிப்போம். இது எப்படி படிக்கிறோம் என்றால், வெறுமனே ஸல்லல்லாஹுடைய ஹதீஸ்களை மட்டும் பயான் செய்ததில்ல, எங்கட வாழ்க்கையை ஒப்பீட்டு ரீதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு பேலன்ஸை கடைபிடிச்சாங்க. எல்லா இடத்திலும் நீங்க பேச போனாலும் சரி, தொழ போனாலும் சரி, பயான் பண்ணினாலும் சரி, நபியுடைய சகல நடவடிக்கைகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடித்த பேலன்ஸ், கடைபிடித்து காட்டி தந்த ஒரு அழகான வாழ்க்கை வழிமுறையைத்தான் அல்லாஹ் சொல்றான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ஒரு வரிசை ஒரு ஆயத்திலே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்றான். நீங்க எந்த ஏழ்கள்ல பேசி அந்த நபியை பார்த்தாலும் அந்த நபியுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க, பேலன்ஸ் பார்க்க. ஒரு நாளும் ஒரு பக்கத்துக்கு பாரமாக இருக்கு, ஒரு பக்கத்துக்கு பாரமாக எல்லா சந்தர்ப்பத்திலையும் நடுநிலை பேணி இருக்கிறாங்க, சமநிலை பேணி இருக்கிறாங்க. யாருக்கும் அந்த நபியை பின்பற்றேன், எங்களுக்கு பின்பற்றேன் பணக்காரர்களுக்கு சொல்ல இயலாது. அவர்கள் ஏழையாக இருப்பதன் காரணமாக ஏழைகளுக்கு தான் பொருத்தமானமாக. அறிவாளிகளுக்கு சொல்ல இயலாது. அறிவில்லாத மக்கள் பின்பற்றினாங்க, அதனால் தான் அவர்கள் அறிவில்லாத மக்கள் தான் பின்பற்ற வேண்டும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் சகல மக்களுக்கும் ஒரு பேலன்ஸான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டின ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கை படிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை, அந்த ஏங்கல்ல படிக்கப்பட வேண்டும். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கையில அந்த அடிப்படையில் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்மாதிரியாக ஆக்கி, குறிப்பாக எங்களுடைய சமூக குடும்ப வாழ்வில் அந்த நபி ஸல்லல்லாஹு எப்படிப்பட்ட ஒரு பேலன்ஸை கடைபிடிச்சாங்களோ அந்த பேலன்ஸை கொண்டு வரதுக்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.